ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட். நீங்கள் எபிசோடுடைய இமேஜஸ் இல்லை டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது வந்து ஜிம் டெத் பற்றி. நிறைய பேர் கேட்கலாம், இப்போ ஜிம் டெத்தை பற்றி பேசுறதுக்கு என்னப்பா புதுசாக இருக்குது? போயிருப்பேன், ஊசியாக போட்டிருப்பேன், அது உடம்பு இதுவாயிருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இல்லை ஜிம்மில் கொடுக்குறாங்களே டப்பா டப்பாவாக வெள்ளை கலர் போட்டுரு, அதை வச்சு வச்சு தின்றுப்பாங்க, அது உடம்பு சரியில்லாமல் போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு. லைக் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பொதுவாக ஒருத்தர் வந்து ஜிம்மில் இறந்துட்டாரு அப்படின்னு வந்தாலே முதல்ல போடுறது தான். இது என்னமோ ஜிம்முக்குள்ளே நுழையிறவங்க எல்லாத்துக்குமே ரிசப்ஷன்லேயே வச்சு ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுற மாதிரியோ, இல்லை நீங்கள் ஜிம் ஜாயின் லைக் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா கையில் இருந்தால் அவங்க டப்பா அவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதோ கொடுத்து விட்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருக்குது வெளியில் இருக்கவங்களுக்கு. நான் சொல்கிறது வந்து ஜிம்முக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இது இப்படி தான் இருக்குமோ இருக்குமோ இல்லை இப்படி தான் இருக்கும்னே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை பற்றியும், ஆனா இது மெயினா வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ற மாரி இல்ல. ஆனா நெறைய நேரங்கள்ல வந்து இது யார டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ ஒருத்தவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றப்பயோ, ஏதோ ஒரு ரீசனால இறந்துட்டாங்க அப்டின்னா, அது பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ண போறது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிம் இப்போ புதுசா சேரணும்னு நெனைக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஒண்ணு உருவாகுதுல்ல. அந்த பயம் தான் மொத விஷயம். சரி, ஓகே, பயப்படுறாங்க ஒண்ணு, யாரோ ஒருத்தவங்கட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. பட் ஒருத்தவங்க இப்ப தான் ப்ராப்பரா ஜிம்முக்கு போய் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. அவங்களுக்கும், முக்கியமா அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் யாராவது ஒருத்தவங்க. என்னன்னா நெறைய நேரங்கள்ல முக்கியமா வந்து நம்மளுடைய அப்பா, அம்மா சொல்றதுதான். "இத பண்ணாதடா, அத பண்ணாதடா, ஜிம்முக்கு போனா அன்பு போயிருமா, இது போயிருமா, அதிகமா வெயிட் தூக்காதடா, ஹார்ட் அட்டாக் வந்துருமா." லைக் அவங்க சர்க்கிள்ல எப்படி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே வந்து ரொம்ப நெறைய ரேண்டமான மித்து, பல வருஷங்களா வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா இன்னமுமே அதெல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கும். முதல்ல இப்படி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் வந்துட்டுருக்கும். இதுக்கு இதுதான் காரணமா, அதுதான் காரணமா. அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டே கொஞ்சம் அப்டேட்டா என்ன ஆயிருதுன்னா, நீட்டா ப்ராப்பரா ஒரு மீம் மாதிரியோ, இல்ல நல்ல ஒரு சூப்பரான பேக்கிரவுண்ட்ல வந்து கோட்ஸ் மாதிரி போட்டோ, இந்த இப்ப சில இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் இருக்கும். ஒருத்தரு யாரோ அவங்க அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கீழ அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாரி தான். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத நெறைய சோர்ஸ்ல இருந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சுத்திட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த எபிசோட்ல வந்து அத பத்தி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா வந்து லைக் சும்மா ஜென்ரலா இதனால தான் இறந்தாங்க, அதனால தான் இறந்தாங்களான்னு அவங்க இறந்ததுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுறது கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்டும் கிடையாது. ஆனா விஷயம் வந்து அட்லீஸ்ட் இந்தந்த மாரியான பாசிபிலிட்டீஸ் எல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவும், நீங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணலாம்? அதே மாரி நெறைய நேரங்கள்ல வீட்ல இருக்கக்கூடியவங்க, நமக்கு ஜிம்முக்கு போகாதவங்க, நம்ம மேல அக்கறை இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்ன காரணமா இருக்குன்றதும், பொதுவா நெறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துரும். இல்ல இந்த மாரி சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூ இருந்தா போலாமா? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்னு. அது சம்மந்தமான விஷயங்களையும் நான் ஓரளா அட்ரெஸ் பண்றேன். ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஓகே, இவங்க எப்ப பாரு இந்த மாரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனாலே பயப்படுறாங்க, பதர்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வெறுப்பேத்துறதுக்குன்னு மீம்ஸ் அனுப்பி விடுவான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க வேஸ்ட். ஏன்னா புரிய போறது கிடையாது. ஏன்னா இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, நெறைய நேரங்கள்ல அத நம்ம அக்கறையோட கேட்கிறவங்கள மீறி, "பாத்தியா நடந்துருச்சாமே!" அப்படின்னு அது சிரிக்கிறதுக்கும், அது கேலி பண்றதுக்குமான ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. அதுக்காக தான் அத அவங்க நம்மட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த மாரி இவங்கள இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்ணியும் அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாம ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த எபிசோட் ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். ஃபுல்லா கேளுங்க. அதே மாரி கேட்கிறப்ப ப்ளீஸ் இத கொஞ்சம் அப்படியே யாருக்கெல்லாம் கேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஜென்ரலாவே ஷேர் பண்ணுங்க. Instagram ஸ்டோரிலலாம் போட்டு டேக் பண்ணி விடுங்க. எபிசோட் பத்தின டவுட்ஸோ, ஃபீட்பேக்ஸா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது இத பத்தி பேசணும்னு நெனைச்சீங்கனாலும் டாபிக் சஜெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய இன்ட்ரோவா குடுத்துட்டேன். முக்கியமா லைக் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோட் கேட்கிறீங்கன்னா, "அது யாரு? நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இத பத்திலாம் பேசுறதுக்கு?" அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என் பேர் வந்து ஜெகதீசன். நான் வந்து ஒரு சர்டிஃபைடு ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோச். வந்து நான் ஐஎன்எஃப்எஸ் அப்படின்ற இந்தியன் அகாடமி, அது அது ஒரு அகாடமி, எஜுகேஷனல் இது பண்றவங்க. ரிலேட்டட் டூ மெயினா இந்த மாரி ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் சம்மந்தமா. அவங்களோட இதுலயும் நான் வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்கேன். கான்டெஸ்ட் ப்ரெப் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம கிளீன் ஹெல்த் அப்படின்னு இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுலயும் நியூட்ரிஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
ஸோ, அதனால இத பத்தின ஒரு ப்ராப்பரான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பெர்டீஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பெர்டீஸ் அந்த நாலேட்ஜ வச்சு தான் நான் பேசுறேனே தவிர, ரேண்டமா Googleல 4 இன்ஃபர்மேஷன பார்த்து எல்லா சம்மரியும் மொத்தமா கொண்டு வந்து இங்க பேசி கொட்டுறதுக்கு இல்லை. ஸோ, அதனால அது ஆக்சுவலி நெறைய பேத்துக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. நெறைய பேர் கேட்குறாங்க. ஓ! இது நிக்கங்க. ஓகே, எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, விஷயம் ஆ தயவு செஞ்சு முதல்ல இந்த இந்த ஜிம் டெத் ரிலேட்டடா ஏதாவது ஒரு நியூஸஸ் வருது அப்படின்னா, லைக் ஆப்வியஸ்லி பதட்டப்படுவாங்க. என்ன ஏதுன்றதெல்லாம் நடக்கும். ஆனா, ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிறாதீங்க. இந்த பாலிமர் காரனோட நியூஸ பார்க்குறது மட்டும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி, அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவ. அதனால அந்த நியூஸ திருப்பி திருப்பி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ போடுறதுலருந்து, இவனுங்களோட யூகத்த அடிச்சு விடுறது, அந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ட இன்னும் எந்த அளவுக்கு பயமுறுத்துற மாரி சொன்னோம் அப்டின்னா, இத எல்லாரும் பார்ப்பாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இத இந்த நியூஸ எப்படி பார்ப்பாங்கன்றது மட்டும் தான் அவங்களோட ஒரே கண்ணோட்டமா இருக்குமே தவிர, இது வந்து ஓகே, இது நான் அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். இந்த மிஸ்டேக் இனிமே யாரும் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. இதுக்குன்னு கிடையாது. பாலிமர் நியூஸ்காரனுக்கு வந்து பொதுவாவே அந்த மாரி நல்ல எண்ணம் எதுவும் கிடையாது. ஐயோ! நான் பேரெல்லாம் சொல்லி பேசுறேனே அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இந்த எபிசோட்லாம் பெருசா யாரும் கேட்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு ஆத்தரைஸ்டு பெர்சன்ஸ்லாம் பெரிய ஆட்கள் யாராவது கேட்டா என்ன ஆகுதுன்னா, ஒண்ணும் ஆகாது. எவனும் கேட்க மாட்டாய்ங்க. கேட்கற கம்மியான பேர் தான். அதனால தயவுசெஞ்சு இந்த மாரி நியூஸஸ்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன வந்தாலும் மாத்திருங்க. லைக் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நெனச்சு நீங்க பார்த்தாலுமே, ஸ்டில் ஏதோ வகையில ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பயம் தான் அதிகமா வந்து நிக்குமே தவிர, அத ப்ராப்பரா உங்களுக்கு இதுதான், ஓ! இப்படி நடந்துச்சா, இப்படி நடந்துச்சா அப்படின்னு அதுலருந்து டேக் அவே ஒண்ணுமே இருக்காது. அதுல இருக்கிற ஒரே டேக் அவே பயம் மட்டும் தான். இதுலயும் இன்னொரு படி மேல போய் என்ன பண்ணுவான்னா, வீட்ல இருக்கிறவங்கள பேட்டி எடுக்கிறது. அவங்களே துக்கத்துல இருப்பாங்க. எப்படி ஆல்ரெடி நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயங்கள் தான். "நீ ஜிம்முக்கு போறியா? என்ன தினமும் இதுவா போய்க்கிட்டு இருக்க? என்ன இத சாப்பிடுற, அத சாப்பிடுற" அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கும். அது இறந்துட்டாங்க. அதுவும் ஜிம்ல அவங்க இறந்துட்டாங்கங்கவும், உடனே அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க கன்சர்னா அவங்க ரைஸ் பண்ணாங்களோ, கன்சர்னா அந்த வீட்ல அந்த பையனோ, பொண்ணோ லைக் அந்த பெர்சன் கிட்ட பேசுனாங்களோ, அத தான் மெயின் ஃபேக்டரா எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க. "நான் அவன்ட்ட அப்பயே சொன்னேன். என்னடா அதிகமா சிக்கன் சாப்பிடுறேன். டப்பா டப்பாவா வாங்கி வச்சு எதையோ தண்ணீல கலந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அ இது ஊசிய போட்டானோ?" ரேண்டமான நெறைய விஷயங்கள். கிரியேட்டின் எடுத்தனால இப்படியாச்சு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத நெறைய விஷயங்கள் வந்து அவங்க அக்யூஸ் பண்ணுவாங்க. அது வேற. அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா என்னன்னா, இத அப்படியே எடுத்து இத ஹைலைட் பண்ணி அத நியூஸா போடுவான். இதுல இன்னும் இத விட பெரிய கூத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஃபாலோ அப்பா வந்து யாராவது ஒரு டாக்டர பிடிச்சு இத பத்தி பேசுவாங்க. ஒரு ஒரு சீரியஸான ஒரு பேசுபொருளா இருக்கிற பட்சத்தில ஒரு டாக்டர் யாரையோ ஒருத்தர பிடிச்சு, இதுவா, இதுவா, அதுவான்னு கொஸ்டின் கேட்டா, அந்த டாக்டருக்கும் அதில எக்ஸ்பெர்டீஸ் இருக்காது. ஆனா என்ன பண்ணிருவாங்கன்னா, அவரு எனக்கு தெரியும். நீங்க குடிக்கக்கூடிய வே புரோட்டீன் இருக்குல்ல, அது நேரா செரிமானம் ஆகி, அப்படியே வயித்துலருந்து குடலுக்கு போயி, குடல்லருந்து பிளட் அப்சார்ப்ஷன் நடக்கிறது கிடையாதாம். என்ன பண்ணிடுறான், சைடுல கிட்னில போயி, கிட்னில ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு தான் உடம்புக்குள்ள போகுதான்னு, அவங்களுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி எப்படி அப்சர்வ் பண்ணும், என்ன மெட்டபாலிசம் நடக்குது, இந்த ஃபுட் என்ன பண்ணுது, எது வந்து கரெக்ட், எது எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாது, எதுக்கான என்ன டோசேஜ், இந்த மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. அவன் யாரோ ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டோ இல்ல ஆர்த்தோபெடிக் டாக்டரோ இருப்பாங்க. நான் சொன்ன ஃபீல்ட்ஸ் நான் சொன்ன 2 ஃபீல்டு சம்மந்தமான டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த மாரி இருக்கிறவங்க அவங்களுக்கு இத பத்தின கம்ப்ளீட் நாலேட்ஜ் இருக்காது. இதுவும் நெறைய பேர் கேட்கலாம். அது எப்படி நீங்க டாக்டர நீங்க எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம்? கம்ப்ளீட் நாலேட்ஜ் இல்லன்னுலாம் சொல்றீங்களே எப்படி? அப்படின்னா, அது டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. ஆக்சுவலி ஃபேக்ட் அதுதான். அந்தந்த டாக்டருக்கு அவங்களுடைய அந்த ஃபீல்டு இப்போ ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரா இருக்காருன்னா, அந்த ஃபீல்டு ரிலேட்டடான எக்ஸ்பெர்டீஸ் வந்து நீங்க கேட்கலாம். அதுல வந்து வேற யாரும் கருத்து சொன்னா அது தப்பு. ஏன் நானே சொன்னாலும் தப்பு. ஆனா, நியூட்ரிஷனும், ஜெனரல் எக்சர்சைஸும் அவங்களோட எக்ஸ்பெர்டீஸ் ஃபீல்டு கிடையாது. அவங்களுடைய சப்ஜெக்ட்ல இத அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க இத பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க ஆர்த்தோபெடிக் பெர்சனா இருக்கிற பட்சத்தில, அது சம்மந்தமான ஃபுட் அலர்ஜீஸோ, அது சம்மந்தமா வரக்கூடிய ஒரு ஒரு இன்ஜுரி கிரியேட் ஆகக்கூடிய மாரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, இல்ல உங்களுடைய வொர்க் ஸ்டைலோ இருந்துச்சுன்னா, அத அவங்க உங்ககிட்ட சொல்லி பண்ணுங்க, பண்ணாதீங்க. ஆர் அது ரொம்ப யூசுவலான விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு நீங்க அத பண்ணீங்களா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, உங்கள டயக்னோஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபைன். இதெல்லாம் நீங்க எதுவும் நெனச்சுக்க வேணாம். ஆனா, இப்படி இல்லாம ரேண்டமா ஒரு ரியாக்ஷன் வீடியோ உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கது, சும்மா வெண்டைக்காயில எவ்வளோ புரோட்டீன் இருக்கு, அவரைக்காயில எவ்வளோ புரோட்டீன் இருக்குன்னு போடுற, ரொம்ப ரேண்டமா இருக்கக்கூடிய லைக் உங்களுடைய கன்டென்ட்ஸும் சரி, அவங்களும் சரி, இதில எக்ஸ்பெர்ட் கிடையாது. ஸோ, அதனால அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனா யாராவது ஒரு டாக்டர் டக்குனு மைக்க உட்காந்துட்டு, "நீங்க சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா கேட்காதீங்க. ம்.
இது நான் வந்து சில டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ராப்பரா தெரிஞ்சு பேசுறவங்க. அவங்க கிட்ட பேசுங்க. ஒரு ஜிம்ம பத்தின ஜெனரல் நியூட்ரிஷன் பத்தியும் படிச்சிருப்பாங்க அவங்க. ஸ்பெசிஃபிக்கா நியூட்ரிஷன் பத்தி படிச்சிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா எக்சர்சைஸ் சயன்ஸ் படிச்சிருப்பாங்க. ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா படிச்சு சர்டிஃபைட் ஆவோ, இல்ல அத பத்தி அவங்க பிராக்டிஸ் பண்ணியோ ப்ராப்பரா இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பட் டாக்டர்ன்ற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அந்த டேக் இருக்குன்ற காரணத்துக்காக அவங்க யாரையும் எல்லாத்துட்டயும் ஜெனரலா அட்வைஸ் கேட்காதீங்க. இல்லைங்களா? ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் நெறைய அரைவேக்காடு ட்ரெய்னர்ஸும் இருக்காங்க. ஈவன் தோ சர்டிஃபைடா இருந்தாலும், அவங்க ஃபுல்லா அந்த கான்டெக்ஸ்ட்ட முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, அவங்களும் இந்த மாரி லைக்ஸ், வியூஸ்ன்னு சுத்துறவங்க. ஸோ அதனால ஒரே விஷயம் தாங்க. டெத் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் எல்லாரோட லைஃப்லயுமே. வேரியஸ் ரீசன்ஸ்னால ஒருத்தர் இறந்து போவாங்க. பெரிய சிக்னஸ்னால, ஃபேமஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிரபலமா தெரிஞ்ச விஷயங்கள் தானே. ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஹை கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், கேன்சர், இன்னும் நெறைய இருக்கு. ஆக்சிடென்ட் இப்படின்னு நெறைய காரணங்கள்னால மக்கள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன் வரலையா ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட். என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு கிருமி வந்து அஃபெக்ட் பண்ணுது. பெரிய அளவுல லங்ஸ பாதிக்குது. இறந்து போறாங்க. பெரிய பிரச்சனை நடந்துச்சு. பெரிய நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மாரி டெத் அப்படிங்கிறது எல்லா வகையிலயும் நெறைய வகையில வரும். இதுதான், அதுதான்னு சொல்ல முடியாது. அதுல இந்த ஜிம் சம்மந்தப்பட்டு இறந்து போறதுங்கிறதுடைய கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய ப்ராபபிலிட்டி ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. ஆனா என்னன்னா, அந்த ஜிம்ல ஒருத்தர் இறந்தா மட்டும் அது ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது. இது காரணமே வந்து அந்த ஜிம்ம வந்து ஒரு பொதுமக்களுக்கான ஒரு இடமா அத மாத்தல. எல்லாரும் வந்து போற ஒரு இடமா, எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு இடமா அத மாத்தல. அது ஏதோ ஒரு ஏலியன்கள் மட்டும் தங்கி, கூடி கூத்தடிக்கிற இடமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, ஜிம்குள்ள என்ன நடக்குதுன்ற ஒரு கியூரியாசிட்டியும், அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏதோ சம்திங் ராங்ன்ற மாரி ஒரு பார்க்குற கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் குடுக்கக்கூடிய அட்டென்ஷன் அதிகமா இருக்கு. இப்ப இதுன்னு இல்ல. இது சொல்லப்போனா, கல்யாணத்த பண்ணிட்டு நேரா எக்ஸாம் ஹால் போறது எப்படி ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. போனா கேமரா தூக்கிட்டு வந்துருவாங்க. அட்டென்ஷன் கிடைக்கும். உடனே "ஏய் இவங்க தான், இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவனிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஜிம்முக்குள்ள நடக்கிற விஷயத்த எல்லாரும் கவனிப்பாங்க. ஏன் ஈவன் இப்ப ரீசென்ட்டா கூட கல்யாணத்த முடிச்சுட்டு ஜிம்ல போய் எக்சர்சைஸ் பண்ற மாரி ஃபோட்டோ ஷூட் பண்றது. ஒருத்தவங்க வளகாப்பம் முடிச்சுட்டு போய் எக்சர்சைஸ் பண்ணேன்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் பண்ணது. அத விட கூத்து. அ சாரி கட்டிட்டு எக்சர்சைஸ் பண்ணா அதுக்குன்னு தனி அட்டென்ஷன். சாரி கட்டிட்டுலாம் யாராவது எக்சர்சைஸ் பண்ணா உடனே அவ்வளோதான். ரீல்ஸ் பிச்சுக்கிட்டு போயிரும் வியூஸு. உடனே கலாட்டா வந்துருவான். கலாட்டாக்காரன் வந்து உடனே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சுருவான். இது ஒரு பேட்டர்ன். பட் ஆனா அவங்க கவனிக்கிறீங்கல்ல, எந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு. ஒரு சிங்கப்பெண்ண பாட்ட போட்டு ஒருத்தங்க எக்சர்சைஸ் பண்ணாங்கன்னா, உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் கவனிக்கிறது. அது என்னதான் நெறைய பேர் கிரிஞ்சுன்னு சொன்னாலும், அட்டென்ஷன் குடுக்கக்கூடியவங்க 80% மேல இருக்காங்க. அவாய்ட் பண்ண முடியாது. சிமிலரா அதே மாரி தான் ஜிம் டெத்தும். ஒருத்தவங்க ஜிம்ல இறந்து போயிட்டாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பெர்சனல் வன்மங்கள், கோவங்கள் எல்லாத்தையும் தூக்கி அள்ளி தெளிச்சிடுறது. ஆனா, இப்டி பண்ணக்கூடிய இல்ல இந்த நியூஸ கவர் பண்றவங்களோ, இல்ல அத பத்தி பேசுறவங்களோ, திட்டுறவங்களோ யாருமே வந்து அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே அவருக்கு என்னென்ன நடந்துச்சு? அவருடைய இறந்ததுக்கான உண்மையான காரணம் தான் என்ன? அப்டிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதே இல்ல. ஈவன் இந்த நியூஸ் மீடியால இருக்கவங்க கூட அது ஒரு விஷயமா எடுத்து போடலாம். இதனால தான் இறந்தாராம். இதுதான் காஸ். அ இந்த ரெமிடீஸ் நீங்க பண்ணீங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஜோனுக்குள்ள மட்டும் யாரும் போறதே கிடையாது. ஏன்னா தேவையில்ல. ஆக்சுவலா ரொம்ப முக்கியமா வந்து இதுக்கு அட்டென்ஷன் யாரும் குடுக்க போறதில்ல. அதாவது அட்டென்ஷன் குடுப்பாங்க, வியூஸ் போகும்னா எல்லாம் பண்ணுவாங்க. குடுக்கறது இல்லனால யாரும் பண்றது கிடையாது. அதுதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா, என்ன ஏதுன்னு காரணம் தெரியாம திட்டுறவங்க இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு ஒருத்தவங்க சம்மந்தப்பட்ட ஜிம்ல யாரோ ஒருத்தங்க எக்சர்சைஸ் பண்றப்ப இறந்து போனாங்கன்னா, அதுக்கும் திட்டுகள் விழுக தான் போகுது. முக்கியமான திட்டுகள் நம்ம வீட்லயே விழுகும். ஸோ, இப்படிதான் இருக்கும். பட் ஜென்ரலா ஒரு இப்ப யாரையுமே நம்பக்கூடாது. எல்லாம் பயமுறுத்துறானுங்க. யாரையுமே கேட்கக்கூடாது. அப்ப ஏன் தான் ஜிம்ல இந்த மாரி இறந்து போறாங்க? என்னென்னலாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கும்? அப்படிங்கிறத மெயினா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். ஒரு சில டிஸ்க்ளைமர் சில விஷயங்கள் வந்து எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்ரலாவே. அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஜிம்முக்கு போனா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ரிசல்ட்ஸ் இருக்காதுன்னு சில விஷயங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 சப்ளிமெண்ட் எடுத்து தான் ஆகணும். தேவையே இல்ல. சப்ளிமெண்ட் எடுத்தா தான் ரிசல்ட்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால நெறைய பேரு இதை வந்து ஒரு ஒரு எடுத்து தான் ஆகணுமா? ஆனா எனக்கு வேண்டாமேன்னு ஒரு பயத்தோட இருக்காங்க ஒண்ணு. இன்னொன்னு சப்ளிமெண்ட் எடுத்தா தான் ரிசல்ட்ன்னு நெனச்சுட்டு, நெறைய பேர் கண்ட சப்ளிமெண்ட்ல காசு போட்டு யூஸ்லெஸ்ஸா மணி தான் வேஸ்ட் பண்றாங்களே தவிர ஒண்ணும் நடக்க போறதில்ல. இதுவுமே நெறைய நேரங்கள்ல ஈஸியா சப்ளிமெண்ட்ட ஒர்க் ஆகுற ப்ராப்பரா தேவைப்படுற சப்ளிமெண்ட்டையும் போயிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இப்பயே சொல்லிர்றேன். சப்ளிமெண்ட் வந்து ஆப்ஷனல்.
அதனால எவனா வந்து கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும்னு சொன்னானா கேட்காதீங்க. ஃபுட்லேருந்து மேனேஜ் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு உங்களால ஸ்பேர் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு. அடுத்து ஜிம்முக்கு போற எல்லாருக்கும் யாரும் ஊசி போட்டு விடுறது கிடையாது. அவ்ளோ காஸ்ட்லி அது ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம். நெறைய பேர் அதான் நெனைக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோல் இருந்து ஒருத்தன் உடம்ப டெவலப் பண்ணிட்டான். ஏன்னா உடனே ஊசி போட்டான். ஊசி போட்டனால உடம்பு வந்துருச்சுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ப்ராப்பரா காம்படிட்டிவ் பாடி பில்டிங்க்காக அத ஒரு ஜாபா எடுத்து பண்றவங்களுக்கு, அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்க்காக அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மெடிசினல் ப்ரொசீஜருக்குமே நெறைய செலவு பண்ணி, அவங்க ஹெல்த்த ப்ராப்பரா பிளட் ரிப்போர்ட் எடுத்து மானிட்டர் பண்ணி பண்ணுவாங்க. வித் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல். நான் ப்ரொஃபஷனல் சொல்றது வந்து, நெறைய பேர் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா பண்ணுவாங்க. அது பண்ணாம போறப்ப நெறைய பிரச்சனைகள் வருது. ஒருத்தர் வந்து ஒரு ஜிம் ட்ரெய்னர் கிட்ட கன்சல்ட் பண்ணாரு. பட் அவரு சொன்ன ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்தாரு. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகி இறந்தாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு. அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஆ எனக்கு தெரிஞ்சு அதில எக்ஸ்பெர்டீஸ் இல்லாத ஒரு ஆள்ட்ட போனதுனால நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்காதீங்க. யாராவது அந்த கன்சிடர் பண்றவங்களா இருந்தா, ப்ராப்பர் எக்ஸ்பர்டிஸ்ட்ட அவருடைய நல்லா டிஸ்கஸ் பண்ணி, 1க்கு 2 பேத்துக்கிட்ட நல்லா பேசி, விஷயத்த புரிஞ்சு, நீங்க உங்க சைட்லயும் நீங்க லைக் ரெடி. ஏன்னா நீங்களும் நல்லா ப்ராப்பரா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான், ஓ! இதுதான் பண்றாங்க, இதுதான் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாத ஒண்ணு அவங்க இதுதான், அதுதான் சொன்னாலோ, இல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லாம அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் மிஸ்டீரியஸா வச்சாலுமே, தாராளமா சந்தேகப்படலாம். கன்டின்யூ பண்ற அவசியம் கிடையாது. இது ஒண்ணு. ஏன்னா அ நெறைய பேர் வந்து அ ஸ்டெராய்டுடைய ஓவர் டோஸ்னாலயும், அதாவது அப்யூஸ் பண்றதுனாலயும், இல்ல ப்ராப்பரான அந்த மெடிகேஷன் டோசேஜ கரெக்ட்டா மானிட்டர் பண்ணாம, உங்க பாடியுடைய சேஞ்சஸ கரெக்ட்டா மானிட்டர் பண்ணி, ரெட்யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரெட்யூஸ் பண்றது. இதெல்லாம் பண்ணாம நெறைய பேரு தப்பு பண்ணி இறந்து போறாங்க. விச் இஸ் ராங். ஏன்னா அந்த எக்ஸ்பெர்ட்டோட இது இல்லாம பண்ணக்கூடாது. காம்படிட்டிவ் பாடி பில்டிங் போகாம இருக்கிறவங்க, ஒரு என்ஹான்ஸ்டு ஜோன்ல கம்பீட் பண்ணாம இருக்கிற யாருக்குமே இது தேவையில்ல. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. என்ட்ட கேட்டீங்க, ப்ரோ இது ரீசன் தான் நான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வேணான்ருவேன். ஏன்னா அதோடைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். சரி இப்போ சப்ளிமெண்ட் ஸ்டெராய்டு முடிஞ்சுச்சு. அடுத்தது எக்சர்சைஸ். வெயிட்டு நெறைய தூக்குனேன். அது உடம்புல வந்து ஹார்ட்ல லோடு விழுந்துருச்சு. கிட்னில லோடு விழுந்துருச்சு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் வந்து லைக் வெயிட் லிஃப்டிங் தான் பிரைமா ஜிம்ல. அதுல வெயிட்ட நெறைய தூக்குனா, இந்த மாரி பாடியில வந்து இங்க, இங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்னு சொல்லுவாங்கல்ல. ஜென்ரலாவே இப்போ நம்மளால ஒரு வெயிட் குறிப்பிட்ட வெயிட்ட தான் தூக்க முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த பர்ட்டிகுலர் வெயிட்ட அந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல ப்ராப்பரா தூக்குனா தான் ரிசல்ட் வரும். எடுத்த உடனேயுமே எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால தான் பிகினர் ஆகுற நெறைய பேர வந்து வெயிட்டெல்லாம் முதல்ல உங்களுக்கு எந்த வெயிட் லோவஸ்ட்டோ தூக்குங்க, செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நெனச்சா மட்டும் அடுத்த வெயிட் போங்கன்னு சொல்றது. அதனால ப்ராப்பரா ப்ராக்ரஸ் பண்றவங்க, அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாம வம்புக்குன்னு தூக்குறான் பார்த்தீங்களா? அவன் வந்து தூக்குறதுனால அந்த நேரத்தில எக்சர்சைஸ் தப்பா பண்ணி உடம்புல தசைப்பிடிப்போ, இல்ல வேற ஏதாவது இன்ஜூரிஸ் வருமே தவிர, ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது கிரியேட் ஆகாது. நீங்க வெயிட் லிஃப்ட் பண்றீங்கன்றதுனால. இதுல இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும். ஆ நெறைய நேரங்கள்ல வந்து ஆ ஜென்ரலா ஜிம்முக்கு வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இத விட்டுருவோமே, இந்த ட்ரெட்மில்ல நடக்கிறப்போ ஒருத்தர் இறந்து போறாரு. இந்த மாரியெல்லாம் இருக்குது. 2 விதமான ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. ஒண்ணு கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங். கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங்ன்றது அதிகப்படியா கார்டியோஸ் பேஸ் பண்ணது இருக்கும். அது ரொம்ப வேகமா பண்ணாலும், ஸ்லோவா பண்ணாலும் சரி, அது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹார்ட்ட ஹார்ட் பேஸ் பண்ணது. உங்களுடைய ஹார்ட்ட ட்ரெயின் பண்ற மாரி தான் கிட்டத்தட்ட. நீங்க வந்து நல்லா மூச்சு வாங்கும் அந்த ட்ரெய்னிங் பண்ணும்பொழுது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து வாக்கிங், ரன்னிங், அ அதாவது இப்படி வச்சுக்கோங்க. வாக்கிங் இல்ல ஸ்லோ சைக்கிளிங், தென் இப்ப ஸ்டெப்ஸ்ல ஸ்லோவா ஏறுறது. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்லோ கார்டியோல வரும். இதே ரொம்ப ரொம்ப இன்கிரீஸ்டு இல்ல இதுவே வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டியா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நல்லா ஜம்பிங் ஜாக்ஸ் மாரி ஜம்ப் பண்றது, ஸ்கிப்பிங் பண்றது, நீங்க நல்ல வேகமா ரன்னிங் போறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை இன்டென்ஸ் ஆனது. இது எல்லாமே வந்து உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங்ல தான் வரும். இதோட மெயின் கோலே வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் லங்ஸ் வந்து நல்ல ஹெல்தியா ட்ரெயின் பண்றது, நல்ல ஒரு அடாப்ட் பண்றதுக்கு தான். இன்னொன்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது வந்து பாடியில வந்து ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்றது, மசில் பில்ட் பண்றது. தென் இதனால உங்களுடைய போனுடைய டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங். இப்போ வெயிட் லிஃப்டிங் அதாவது தம்பிள், பார்பல் எடுத்து புஷ் அப்ஸோ, புல் அப்ஸோ, பாடி வெயிட் ட்ரெய்னிங் பண்றதோ, இல்ல ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு பண்றதோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங்ல வரும். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹார்ட்ல அவ்வளோ இது ஆ
லோடு இது பண்ணாது. லோடுன்னு இல்ல, உங்களுடைய ஹார்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ எதிர்பார்க்காது. ஏன்னா, நீங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பண்ணுவீங்க. நீங்க பெருசா மூச்சு வாங்கி பண்ண மாட்டீங்க. நீங்க ஜஸ்ட் அந்த டயத்துக்கு ப்ராப்பர் ஸ்லோ பிரீத்திங்ல ப்ராப்பரான அத ஃபார்ம் பண்ணிட்டு வச்சிரலாம். உங்களுக்கு மூச்சோட கஷ்டமா இருந்தா இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிரலாம். ஆனா, இதுவே இந்த கார்டியோ பேஸ்டு விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஹார்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் மேஜரா இருக்கும். முக்கியமா லங்ஸ் அண்ட் ஹார்ட் உடையது. ஏன்னா, எந்த அளவுக்கு நீங்க வேகமா பண்றீங்களோ, எந்த அளவுக்கு லாங்கா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கும் பொழுது லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி யூசுவலா இருக்கிறத விட இன்னும் அதிகமா அது அ ஆக்ஸிஜன இன்டேக் பண்ணி அது வந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி பாடிக்கு ஃபுல்லா பிளட் பம்ப் பண்றதுக்கு ஹார்ட்டும் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணும். இது வந்து ரொம்ப சிம்பிளா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நெறைய பேர் ட்ரெய்னிங்ன்னு எடுத்துக்கும் பொழுது, முதல்ல இந்த வாக்கிங், ரன்னிங்க தான் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா, இத யாரும் சொல்லிக் குடுக்க வேண்டியது கிடையாது. நம்ம நம்மளாவே பண்ணிக்கலாம். தென் அதுல என்ன பெரிய இது இருந்துற போது? எந்திரிச்சு இப்டி நடந்து போறது பெரிய விஷயமா? இப்டி குடுகுடுன்னு ஓடுறது என்ன பெரிய விஷயமான்னு எல்லாரும் எடுத்து பண்றாங்க. ஆனா ரொம்ப அதிக நேரம் ஓடுறீங்க, அதிக நேரம் நடக்குறீங்க, ரொம்ப உங்களுடைய ப்ரீவியஸ் அ பிசிக்கல் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாம நீங்க பண்றீங்க அப்டின்னா, சொன்ன மாரி இது கார்டியோவாஸ்குலர் ரிலேட்டட்னால உங்களுடைய ஹார்ட்லயும், லங்ஸ்லயும் லோடு எக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நேரத்துல தான் நெறைய பேருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் இஷ்யூஸ் அதுக்கான சிம்ப்டம்ஸோ, இல்ல உங்களுடைய பிளட் வெசல்ஸ்ல வந்து எதுவும் பிளாக் மாரியான விஷயங்கள் எதுவும் ஆல்ரெடி க்ரோ ஆயிருந்தாலோ, இல்ல நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க இது பண்ண மாட்டீங்க. ட்ரெயின் பண்ணாத ஒரு ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. இவ்வளவு நாள் பெருசா எக்சர்சைஸ் பண்ணல, இன்னைக்கு தான் ஜிம்முக்கு போறேன், ஸ்டார்ட் பண்றேன்னு நெனைக்கிறீங்கன்னா, எடுத்த உடனேயுமே மாங்குன்னு வேக வேகமா நடக்கிறது. ஏன் இந்த ஜும்பா டான்ஸ் கூட அதுல ரொம்ப ஹை இன்டென்ஸான ஒரு கார்டியோ தான். இது எல்லாமே உங்கள வந்து ரொம்ப அதிகமா மூச்சு விட வைக்கும். இது பண்ணுமா? அந்த நேரத்துல என்ன ஆயிருதுன்னா, உங்க பாடியோட கெப்பாசிட்டி அத தாங்காத பட்சத்துல மயக்கம் வரும். சில பேருக்கு இந்த பிளாக் இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாக் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகுறதுக்கோ, இப்படி ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது, ஹெல்த் ரிலேட்டடா ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஆனா, நீங்க நோட் பண்ணீங்கனாலும் சரி, சில பேர் இந்த ஜும்பாவோ, இல்ல வாக்கிங்லயோ, ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணியோ, இந்த மாதிரி ரொம்ப ஹை இன்டென்ஸான ஒரு ஒர்க் அவுட்ட வந்து எடுத்த உடனேயுமே அவங்க இன்டென்ஸா பண்ணும் பொழுது, அவங்களுக்கு வந்து ஹெல்த்ல வர்ற ஒரு இஷ்யூ அது இருக்கும். ஆனா, அதர் சைடு வெயிட் ட்ரெய்னிங் பண்றாங்க அப்டின்னா, நான் சொல்ற மாரி ப்ராப்பரா பண்ணும்பொழுது, அப்ப இந்த ஹார்ட்ல லோடு விழுகாது. இல்லாத பட்சத்துல, இப்ப அதையுமே வெயிட் கம்மியான வெயிட் எடுத்துட்டு வேக வேகமா ஃபார்ம் இல்லாம இஷ்டத்துக்கு பண்றாங்கன்னா, உங்களுக்கு உடனே இம்மீடியட்டா என்ன ஆகும்? ரொம்ப ஆக்ஸிஜன் தேவை அப்டின்னும்போது, எகைன் ஹார்ட் அண்ட் லங்ஸ்ல தான் லோடு விழும். ஸோ, அதனால அத ப்ராப்பரா நிறுத்தி நிதானமா மெதுவா பண்ணுங்கன்னு சொல்றது. அதனால இப்பிடி இஷ்யூஸ் ஆயி ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க தாராளமா டாக்டர் கிட்ட போயி, "டாக்டர் இந்த மாரி நான் போறேன், வைக்கிறேன். இவ்வளோ நேரம் பண்ணலாமா? அவ்வளோ நேரம் பண்ணலாமா?" அப்டின்னு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நெறைய பேர் அத கேட்காம விட்டுர்றாங்க. ஸோ, அதனால கேட்டுட்டு ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறப்ப தயவு செஞ்சு, "இன்னைக்கு ஒரே நாள்ல பார்றா ஒரு அடிச்சு தூக்குறேன்" அப்டின்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஒண்ணும் அவசரம் கிடையாது. நிறுத்தி நிதானமா ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி மெதுவா நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு போலாம். பிரச்சனையே கிடையாது. நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இம்ப்ரூவ் ஆகும் பொழுது தான் உங்களுடைய ஜர்னி ரொம்ப லாங் டெர்ம் போகும். நீங்க இன்னுமே நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்களே நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க. நல்லாவே உங்களுடைய ஹெல்த் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அவசரமா வெங்குன்னு பண்ணா அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால இப்ப முதல்ல சொன்ன மாரி, ஹை இன்டென்ஸான விஷயங்கள புதுசா ஜாயின் பண்றவங்களோ, கொஞ்சம் ஏஜ்டான பீப்பிள்ஸோ யாருமே தயவு செஞ்சு எக்ஸஸா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்து பண்ணாதீங்க. வாக்கிங் தானே என்ன பிரச்சனை, ரன்னிங் தானே என்ன பிரச்சனைன்னு நெனச்சு பண்ணாதீங்க. அதுல தான் நீங்க பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுங்க, சேஃபரா பண்ணுங்க, மெஷின்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பிகினரா நீங்க ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறவங்களா இருந்தாலும், இந்த மாரி ஒரு பயம் இருக்குன்னா, சிம்பிளா மெஷின்ஸ் யூஸ் பண்ணி லைட்டா ட்ரெயின் பண்ணி, லைட்டா கேஷுவலா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. இது ஒரு பக்கம். ஒண்ணு புதுசா ஜிம்முக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும்ல, அந்த வேகத்த காட்டுவாங்க. இன்னும் சில நேரம் இந்த வேகம் அப்படியே ஆப்போசிட்டா ட்ரெய்னர் சைடு இருக்கும். அவங்க ஒரு வேகத்துல இருப்பாங்க. கிடைச்சிட்டான் ஒரு கிளையன்ட்டு. பார்றா அவன குதிச்சு குட்டிக்காரன அடிச்சு உருள விட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, இவன வந்து நான் ரிசல்ட் காமிக்க போறேன். பிஃபோர் ஆஃப்டர் வந்து நாங்க 30 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், 60 டேஸ் நான் ரிசல்ட்ட காமிச்சு, நான் வந்து லைக் நான் தான் ட்ரெயின் பண்ணேன். அப்ப தானே அடுத்தடுத்து கிளையன்ட்ஸ் வருவாங்க. அதுக்கெல்லாம் நெறைய பேர் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெய்னர்ஸா ஒரு புதுசா ஜாயின் பண்றவங்கள ரொம்ப இன்டியூஸ் பண்ணி, பிரஷர் பண்ணி இத பண்ணுங்க, அது பண்ணா தான் ரிசல்ட்டு. நீங்க என்ன 1 மணி நேரம் வாக் பண்ணணும், 1 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தவங்க இன்சிஸ்ட் பண்ணா கூட, டேக் யூர் டைம், சே நோ. இல்லங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவசரம் இல்ல. மெதுவா நான் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நான் ரெஸ்ட் எடுத்து பண்றேன்.
அப்படின்னு நோ சொல்லுங்க. பொறுமையா பண்ணுங்க. அதனால இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனால ட்ரெய்னர் இன்டியூஸ் பண்ணாலும் சரி, நீங்களும் சரி, புதுசா ஆரம்பிக்கிறவங்க எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரீமா எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ சொன்ன மாரி தான். நிறுத்தி நிதானமா பண்ணுங்க. சரி ஒரு வேள போய் கொஞ்சம் டைம் ஆகுது. நெறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈகோ லிஃப்டிங் அதாவது ஈகோ லிஃப்டிங் மட்டும் கிடையாது. ஒரு ஈகோல சில விஷயங்கள பண்ணுவோம். ஆ பண்ணி காட்டுறேன் பாரு. இல்ல இத நான் செஞ்சு காட்டுறேன். இத நான் இப்படி பண்றேன். அப்படின்னு நெறைய நேரங்கள்ல ஒரு ஈகோல சில விஷயங்கள அப்ரோச் பண்ணுவோம். அது ஏன் ஈகோன்னு சொல்றேன் அப்டின்னா, நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம அத அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் எவ்வளோ தூரம் ஓடுவேன் தெரியுமா? எப்படி நடப்பேன் தெரியுமா? எப்படி விளையாடுவேன் தெரியுமான்னு, ப்ரீவியஸா நீங்க எப்படி இருந்தீங்கன்ற அந்த ஒரு உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களா இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சமான ஒரு காலகட்டமா இருக்கும். முடிச்சு 4, 5 வருஷம் ஆச்சு. இப்ப அப்படி இல்ல. இப்ப உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறது கிடையாது. பக்கத்துல எங்கேயும் நடந்து போறது கிடையாது நம்ம. பைக்ல தான் போறோம். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஸோ, வருடங்கள் முன்னாடி நம்ம இருந்த ஸ்ட்ரென்த் லெவல வச்சுக்கிட்டு, இப்பவும் நான் அப்படிதான் அப்படின்னு அதாவது அப்படின்னு ஒரு நெனப்பு தான் இருக்குமே தவிர, பாடி அப்படி இருக்காது. ஸோ, நீங்க என்ன பண்ணலாம் நெறைய பேர் விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிக்க பார்ப்பீங்களே தவிர, யாருமே ஸ்டெப் 1ல இருந்து ஆரம்பிக்க நெனைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் பிரச்சனை தான். அப்ப என்ன ஆகும்னா, நான் தான் அப்ப நல்லா இதுவா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன். நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ்லலாம் நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப நான் ஓடுறேன் பாரு, தவிர்றேன் பாருன்னு பண்ணீங்கன்னா, எகைன் உங்க பாடி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அதுக்கேத்த மாதிரி பாடி அடாப்ட் ஆயி ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வொர்க் அவுட் லெவல், உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் குறையுதுன்னா, பாடி அதுக்கேத்த மாரி அடாப்ட் ஆயி, "எப்பா இவன் அவ்வளோ ஒண்ணும் குதிக்கிறது இல்ல. நீ ஒண்ணும் புசு புசுன்னுலாம் காத்த உள்ள இழுக்க வேணாம். நான் ஒண்ணும் அவ்வளோ வேகமா பிளட்ட பம்ப் பண்ண வேணாம். அவனுக்கு ஒண்ணும் அவ்வளோ இதுவா தேவ. நான் கையவே தூக்குறது இல்லையேன்னா" அது அதோடைய கெப்பாசிட்டிய குறைச்சுக்கும். இப்ப நீங்க திருப்பி சடனா அதே மாரி குதிக்கிறேன், அதே மாரி தவறேன், உருள்றேன்றப்ப சடனா திடீர்னு பதறிரும் ஹார்ட்டும், லங்ஸ்லாம். என்னடா இவன் திடீர்னு குதிக்கிறான், வேக வேகமா அப்பதான் உங்களுக்கு அந்த சடன் அடாப்டேஷன் வராது. ஆனா, ஸ்லோவா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து பண்ணும் பொழுது, ஒரு பெர்சென்டேஜா இன்கிரீஸ் ஆகி, நீங்க உங்களுடைய பழைய ஸ்ட்ரென்த் லெவல் ஏன் பழசுன்னு கூட கிடையாது. அத விட இன்னும் பெட்டராவே போயிருவீங்க. பட் அந்த ஸ்டெப் அந்த ப்ராக்ரஸ கரெக்ட்டா எடுத்து பண்ணணும். ஸோ, அதனால உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த் லெவல கரண்ட்ல எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதே மாரி உங்களுடைய ஸ்ட்ரென்த்ல உங்க ஃப்ரெண்ட் கூட அனலைஸ் பண்ணிறாதீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஒண்ணா தான் சேர்ந்தோம். அவன் 5 கிலோல பைசெப்ஸ் கர்ல் பண்றான். நான் 2 1/2 கிலோ தான் பண்றேன். நான் அவன முந்தி காட்டுறேன். 7 1/2 கிலோவ தூக்குறேன். தேவையே இல்ல. ஒரு ஜிம்முக்குள்ள நுழையக்கூடிய எல்லாருமே பிகினரா தான் இருந்தாங்க. நீங்க பிகினரா இருக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. இந்த ரீசன்னால தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட கம்பேர் பண்ணி, அது எப்படி அவனுக்கு மட்டும் ரிசல்ட் வந்துச்சு? அது என்ன எனக்கு மட்டும் வரல? ஒரே எக்சர்சைஸ் தானே 2 பேர் பண்றோம். ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த ட்ரெய்னிங்குக்கு வெளியில பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. கூடவே இருந்து ஒரே மாதிரி நம்ம பண்றது கிடையாது. ஏன்? ஒரே மாதிரி பண்ணக்கூடிய எல்லாருடைய பாடியும் ஒரே மாரி ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. ஸோ, அதனால உங்களுடைய அனாலிசிஸ், உங்களுடைய ப்ராக்ரஸ் கம்பேரிசன உங்க கூட வச்சுக்கங்க. நிறுத்தி நிதானமா பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமுமே கிடையாது. ஸோ, இப்ப ஃபைனலா சொல்ல நெனச்சது, இந்த ஹெல்த் செக்கப்ன்ற ஒண்ணு. இந்த ஹெல்த் செக்கப் அப்டின்னாலே பொதுவா ஹெல்த் செக்கப் பண்ணணும் அப்டின்னு ஏன் வயசானவங்கலாம் ரொம்ப சொல்லல. லைக் நம்மளோட அப்பா, அம்மா ஒரு 40, 50 வயசு இருக்கக்கூடியவங்கட்ட சொன்னாலுமே, அவங்க வந்து எதுக்கு ஹெல்த் எல்லாம் எதுக்கு செக்கப் பண்ணிக்கிட்டு, நம்ம போய் ஒண்ண காமிக்க, அவன் வேற ஒண்ணத்த சொல்லி, எதையாவது ஒரு பிரச்சனைய சொல்லி, மாத்திரைய சாப்பிடு, மருந்த சாப்பிடும்பேன். அது தேவையா அது? அப்படின்னு லைக் அவாய்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. மேக்ஸிமம் வந்து இது ஒண்ணு மட்டும் பார்த்தா போதுமே, அதுவும் தேவையா? இதுவும் தேவையான்னு ஆ லைக் எல்டர் பீப்பிளும் சரி, யங்கா இருக்கவங்களும் சரி. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, முன்ன விட இப்ப அதிகமா ஹெல்த் செக்கப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நெறையவே இருக்கு. முதல்ல வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெரிய அமௌண்ட்ல இருக்கும். இப்ப வந்து சின்ன சின்ன கிளினிக்ல கூட உங்களால வந்து ஒரு சில மேஜரான ஹெல்த் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ வந்து உங்களால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதுமானதா இருக்கு. நெறைய கிளினிக்கும் ப்ராப்பரா பண்றாங்க. அது மாரி நெறைய கம்பெனில வந்து அவங்க இயர்லி ஹெல்த் செக்கப் வந்து அவங்க பண்ணி குடுக்குறாங்க. ப்ராப்பரா கேம்பெயினா அரேஞ்ச் பண்றாங்க. அவங்களுடைய இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுது. இல்ல லோவஸ்ட் காஸ்ட்ல கவர் ஆகுது. இப்ப என்னுடைய பெர்சனல் சஜஷனா வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்க ஆஃபீஸ்ல இருக்குது. உங்களுடைய ஏரியால இருக்கு அப்டின்னா, எல்லாருமே செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெனைக்கலாம். செக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டானா நான் என்னத்த பண்றது அப்படின்னு.
இப்ப வந்து என்ன என்ன ரீசன்ஸ்னால நமக்கு வந்து ஹெல்த்ல இஷ்யூஸ் வருதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இத ஏர்லியரா கண்டுபிடிக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டு. ஏன்னா, அப்பதான் நம்மளால வந்து இனிஷியலாவே இது என்ன பிரச்சனை ஏதுன்னு கவனிச்சு சரி பண்ண முடியும். இல்ல நான் வந்து சீரியஸான இஷ்யூ பத்தி பேசல. யாரும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லி நினைக்க வேணாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட்டா கோவிட் இந்த 2ண்ட் லாக்டவுன் இருக்குல்ல, அந்த பீரியட் டைமிங்ல வந்து என் ஆஃபீஸ்ல என்னைய போட்டு பிரஷர் பண்ணானுங்க. ஹெல்த் செக்கப் பண்ணுங்க, ஹெல்த் செக்கப் பண்ணுங்கன்னு. நான் அது அந்த ஃப்ரீக்வென்ட்டா ஒரு 1 மாசம் ஃபாலோ பண்ணான் ஒரு பையன். அவனுக்காக நான் ஹெல்த் செக்கப் பண்ணேன். போய் பார்த்தா பிளட் ரிப்போர்ட்ல வந்து நீங்க வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வந்துருச்சு. அந்த ஹெச்பிஏ1சி வேல்யூ வந்து டயபெட்டிக் இல்ல லைக் ஐ திங்க் 5.6 டூ 5.9 வந்து ப்ரீ டயபெட்டிக். எனக்கு வந்து 5.9 இருந்துச்சு. ஆனா, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸா எதுவுமே இல்ல எனக்கு. அதாவது ஆ இப்ப டயபெட்டிக் ரிலேட்டடான சிம்ப்டம்ஸோ, இல்ல வேற எதுவும் இஷ்யூஸோ, ஜென்ரலான லைஃப் ஸ்டைல்ல எனக்கு ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்ல. நான் ரொம்ப நார்மலா இருந்தேன். எனக்கு எதுவும் அப்படி இல்ல. ஆனா, பிளட் ரிப்போர்ட்ல அப்படி காமிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு அந்த ஹெல்த் செக்கப்ப பண்ணாம விட்டு, அப்படியே ஒரு இப்பயே ஆயிருச்சு ஒரு 4, 5 வருஷம் ஆச்சே. இப்போ வரைக்கும் எனக்கு அது தெரியாம இருக்கிற பட்சத்தில, பட் என்னுடைய ஃபுட்டு இந்த மத்த விஷயங்கள் நான் பெருசா எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கல. ஆனா, என்னுடைய வெயிட் வந்து நான் கொஞ்சம் ஹையரா இருந்தேன். என்னுடைய ஹையஸ்ட் லெவல் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்க ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கலான்னு. அதன்படி நான் கொஞ்சம் ஹையரா இருந்தேன். உடனே என்ன ஆச்சுன்னா, ஆனா அந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்ட்ன்னு சொன்ன வெயிட் தான் அது. இட்ஸ் நாட் தட் நான் ரொம்ப ஒபீஸா இருந்தேன்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஐ அம் ஹெல்தி நான் கரெக்ட்டா தான் இருக்கேன்னு. அதேமாரி டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்ட காமிச்சப்பவும், உங்க ஹைட்டுக்கு உங்க வெயிட் கரெக்ட் தாங்கன்ட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் வந்திருக்கு. நீங்க இத கட் பண்ணுங்க. அத கட் பண்ண வழக்கமா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஜெனரிக்கான ஒரு அட்வைஸ் குடுத்தாங்க. ஆக்சுவலி அதுதான் அந்த டைமிங் தான் நான் செல்ஃபா எனக்கு வந்து என்ன நடக்குது? ஆக்சுவலா நியூட்ரிஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஃபிட்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைம். கொஞ்சம் நான் சீரியஸா எடுத்து பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம், என்னுடைய பாடி ஃபேட் வந்து ஹையரா இருக்கிற பட்சத்தில ப்ரீ டயபெட்டிக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. தென் ஒண்ணும் பண்ணல. பாடி ஃபேட் பெர்சன்டேஜ குறைஞ்சு நெக்ஸ்ட் இயர் பிளட் ரிப்போர்ட் திருப்பி செக் பண்ணேன். வேல்யூஸ் எல்லாம் நார்மல் ஆயிருச்சு. இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்ல. நான் அந்த டைமிங் அப்பவும் சரி, இப்பவும் சரி, சுகர கட் பண்ணாது நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இதில கூத்து என்னன்னா, ப்ரீ டயபெட்டிக்ன்னு ரிப்போர்ட்ல வந்துருச்சு. ஆனா எல்லாருக்கும் தெரியும் நான் அவ்வளோ சுகரி ஃபுட்ஸோ அந்த மாரிலாம் சாப்பிட மாட்டேன் நானு. அவங்க தான் கேட்குறாங்க, "ஏன்டா நீ இனிப்பே பெருசா சாப்பிடாத ஆளு. உனக்கு எதுக்குடா சுகர்ன்னு காட்டுதுன்றானுங்க." ஏன்னா இதுதான் ரீசன், அதுதான் ரீசன் கிடையாது. வேற நெறைய மெட்டபாலிக் ரீசன்ஸ் இருக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. அ குறிப்பா கோவிட் டைம்ல எல்லாரும் எப்படி இருந்தோம்னு தெரியுமே. எதுவுமே பண்ணாம வெளிய போக முடியாம, வர முடியாம. இதெல்லாம் கூட நம்ம பாடியில வந்து சின்ன சின்ன ஒரு அவுட்லயர்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். அதனுடைய எஃபெக்ட்டா வந்து நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா, ஒரு ஹெல்த் செக்கப்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் பி ஷூர் இது இருக்கு, இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஏன்னா, நமக்கு சிம்ப்டம்ஸா வெளியில காட்டக்கூடியது கொஞ்சம் ஒரு ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்ல அதுக்கும் அப்புறம் அந்த மாரி தான் இருக்கும். பட் நம்மளே முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல எது சேஞ்சஸ் பண்ணணும், என்ன கண்ட்ரோல் கொண்டு வரணுமோ, அத நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துரலாம். ஈஸியா அத நம்ம சரியும் பண்ணி நார்மல் ரேஞ்சுக்கும் போயிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ, அதனால ஹெல்த் செக்கப் ஆப்ஷன் இருந்தா பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா எது எது கவனிக்கணும் அப்படின்னா, நான் வந்து சீரியஸான விஷயங்கள்னு சொல்றல. நான் சொல்லப் போறது வந்து ரொம்ப ஜெனரிக்கான விஷயங்கள். என்னென்னன்னா, பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல், அடுத்து வந்து உங்களுடைய பிளட் சுகர் லெவல், லைக் ஃபாஸ்டிங் சுகரும் சரி, ஜென்ரலாவே இந்த ஹெச்பிஏ1சி வேல்யூ அதுவும் சரி. அடுத்தது வந்து கிட்னி ஃபங்ஷன், லிவர் ஃபங்ஷன் இதெல்லாமே. அதுக்கப்புறமேல் வந்து அ அந்த இது நீங்க டோட்டல் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இதோடைய வேல்யூஸ அவங்க எடுத்து காமிச்சுருவாங்க. ஸோ இந்த இது. அது இல்லாம வந்து யூரிக் ஆசிட் லெவல்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ, கிளினிக்லயோ, இல்ல பிரைவேட் லேப்லயோ, அதிலேயே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களே வச்சிருக்காங்க. இதெல்லாம் போட்டு ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பேசிக் பேக்கேஜ்லயே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இது இருந்தா இதுவே போதுமானது. இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாங்க அப்டின்னா, நீங்க வந்து கால்சியம் லெவல், விட்டமின் டி டெஃபிஷியன்சி லெவல் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான டெஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்பொழுது, அது என்ன ரேஞ்சுல இருக்குன்றத பேஸ் பண்ணி, நீங்க வந்து அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரது? ஆக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்றது? இத நீங்க பண்ணலாம். கொலஸ்ட்ரால் லெவல் ஹையரா இருக்கு, இல்ல ஒரு இத பேஸ் பண்ணி நீங்க என்ன டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம பாடி ஃபேட் வந்து நெறைய பேருக்கு என்னதான் அவங்க ஹெல்த்தி பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் இப்ப நான் சொன்ன மாரி கரெக்ட்டான வெயிட்லன்னு இருந்தாலுமே, சில பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஹையரா இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடி வேற மாரி இல்ல. அப்ப இம்மீடியட்டா கொஞ்சம் ட்ராப் பண்ணீங்க அப்டின்னா பிரச்சனையே இல்ல. நார்மல் ஆயிருவீங்க. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ரொம்ப முக்கியமா வயசு ஒரு 30, 35க்கு மேல ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் காமிச்சு குடுக்கும். உங்க உடம்பு வந்து அந்தந்த இஷ்யூஸ் எல்லாம் வேற வேற வகையில வந்து உங்களுக்கு காமிச்சு குடுக்க ஆரம்பிக்கும். தென் அடுத்து ஒரு 4, 5 வருஷம் ஒரு 40 வயசு நெருங்குறப்ப, இது ஆக்சுவலா இஷ்யூவாவே தெரிஞ்சிரும். எல்லாரும் எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாரும் ஒரு மெடிகேஷன் ஜோன்குள்ள போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதான் அந்த அன்அவாய்டபிள் ஜோனா மாறிரும். உடனே எல்லாம் என்ன சொல்லிக்குவாங்கன்னா, "பாரு 40 வயசுலயே இது பண்றாங்க, 40 வயசுலயே அத பண்றாய்ங்க." இன்னும் இப்போ ரீசென்ட்டா நெறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்கன்னு வேற வருது. அதுவும் இந்த யங்கான பீப்பிள்ஸ் எல்லாமே. எல்லாம் என்ன அப்டின்னா, வெளியில பார்க்கறதுக்கு நீ நல்லா தானே இருக்க, நல்லா தானே இருக்கன்னு, இன்டர்னல் ஹெல்த் எப்படி இருக்குன்றத பத்தி யாருக்கும் பெருசா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ, இதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற. இப்ப அதுவுமே சொல்லலாம். அப்ப இருந்த சத்தான சாப்பாடுகளா இப்ப இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இத பத்தி டீட்டெயிலா இன்னொரு எபிசோட் பேசுறேன். சாப்பாட சாப்பாட பத்தியே குறிப்பிட்டு பேசணும். ஸோ, ஆக்சுவலி இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், லிவிங் லைஃப் ஸ்டைல்ல இருந்து நெறைய விஷயங்கள் மாறிருச்சு. பட் அந்த எவல்யூஷன யாரும் அக்செப்ட் பண்றதில்ல. நம்மள மட்டும் தான் கம்பேர் பண்றோமே தவிர, நம்ம சுத்தி நடந்த பல மாற்றங்கள நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டு, நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக நடந்த நெறைய விஷயங்கள நம்ம கண்டுக்காம தான் நம்ம பேசுவோம். ஸோ, அதனால அது தனியா பேசுறேன். பட் இப்ப நீங்க ஜென்ரலா ஹெல்த் செக்கப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி அட்வைசபிள். ஏன்னா, அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சும், ஒரு சேஞ்சஸ நீங்க இனிஷியலாவே பண்ணி, அது சீரியஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பயமுறுத்துறேன்னு நெனைக்க வேணாம். பட் இது வந்து ஒரு பெனிஃபிட் சைடு தான் இருக்கும். ஸோ, அதனால அது பண்ணிக்கங்க. அது மேல நான் சொன்ன அந்த சின்ன சின்ன அட்வைஸ் பாத்துக்கங்க. லைக் ஜிம் டெத் அப்படின்றத பார்த்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா, நீங்க ஒரு அன்மானிட்டர்டா ஒரு அன்வான்டடான சில விஷயங்கள், எக்ஸ்ட்ரீமான சில விஷயங்கள் தேவையில்லாம ரிசல்ட்ஸ்க்காக பண்ணும் பொழுது, தேவையில்லாத விஷயத்த நம்ம ட்ரிகர் பண்ண மாரி ஆயிரும். இ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்லாம் எதுவுமே எடுக்காமலே நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். நீங்க ஃபிட்டா இருக்கலாம். ஸோ, அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதே மாரி இன்னும் நெறைய பேரு கேட்பாங்க. "உனக்கு நீ எதுக்கு நீ என்ன பாடி பில்டர் ஆகப் போற? நீ என்ன ஸ்டேஜா ஏறப் போற? நீ எதுக்கு ஜிம்முக்கு போற?" சி இந்த மாதிரி ஆ முதல்ல அத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி இன்னமும் கேட்க தான் செய்றாங்க. ஒரே விஷயம் தான். இதுக்கு தான் போணும், அதுக்கு தான் போணும்னு கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களோட மசில ஸ்ட்ரெங்தன் பண்றது அப்படிங்கிறது வந்து இப்ப அஸ் ஆஃப் நவ் ரொம்ப முக்கியமான ஒரு கீ ஃபீச்சர். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிருச்சு. ஏன்னா முதல்ல வந்து எதுக்காக இந்த பிரச்சனை வருது, ஏது வருதுன்னு நெறைய பேத்துக்கு தெரியல. ரொம்ப முக்கியம். இப்போ வயசு ஆக ஆக நம்மளால சரியா நடக்க முடியாது, படியேற முடியாது. ஜாயிண்ட் பெயின்லாம் நெறைய வரும். அதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இல்லாததுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுடைய மசில்ஸ் வீக் ஆகுற பட்சத்தில உங்களால படியேற முடியாது. லைக் படியில ஏறுறோம் அப்டின்னா, அதுக்கு மெயினா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம மசில் தான் மூவ் பண்ணுது. நம்ம போன்ஸ் மூவ் ஆக போறதில்ல. போன்ஸ் எல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் தான். அது போன்ஸ் வந்து மூவ் பண்ண வைக்கிறதே இந்த மசில்ஸ் தான். இந்த மசில்ஸ் வீக்கா இருக்கும்பொழுது, நம்ம பாடி வெயிட்ட நம்மளால கேரி பண்ணி நம்மளால நடந்து போ முடியாது. அப்ப லோடு வந்து ஜாயின்ட்ல விழுது. நம்ம ஜாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அ பெயின் தர்றதோ, தென் வேற ஏதாவது இஷ்யூஸ் வர்றது, இதெல்லாம் நெறைய நடக்குது. அதனால இப்ப ஜென்ரலா இப்ப ஜிம்முக்கு அவங்களா யோசிக்கிறவங்க மட்டும் கிடையாது. இப்ப இருக்கீங்க வீட்ல அப்டின்னா, உங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்கன்னா, அவங்கள சின்ன சின்ன ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்லாம் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வயசானாலும், இல்ல வயசு ஆக ஆகவும் ஸ்டில் அவங்க ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா இன்னும் அவங்க பண்ணக்கூடிய வேலைகள அவங்க ரொம்ப ஈஸியா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம, அவங்க பாட்டுக்கு கேஷுவலா பண்ணிட்டு போயிருவாங்க. இல்லைன்னா அது அ ஒரு டிஃபிகல்ட்டி கிரியேட் பண்ணும். எப்பவுமே உடம்புடைய எஃபிஷியன்சிய வந்து மனசு ஏத்துக்காது. நம்ம எப்பவுமே வந்து நான் என்ன எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி என்னதான் மனசால நினைச்சாலும், உடம்புல சில நேரம் அந்த குறைகள் இருந்தா, அந்த விஷயத்த நம்ம அந்த வேகத்தோட நம்மளால பண்ண முடியாது. ஸோ, மனசு மட்டும் ஹெல்தியாவும், ஆரோக்கியமாவும், இளமையா இருந்தா பிரச்சனை கிடையாது. உடம்பும் அப்படி இருக்கணும். ஸோ, அதனால எல்லாரும் பயப்படாம எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு போங்க. எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் வேண்டாம். ப்ராப்பரா ஒரு பிளான் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. அதனால ஜிம்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா பயப்பட வேணாம். அவங்க ஏதோ சில விஷயங்கள் தப்பா பண்ணியிருக்காங்கன்றது தான் அதோடைய நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த தப்புகள் நீங்க பண்ணாதீங்க. அது என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் ப்ரீவியஸா சொன்னது தான். ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஹோப் நான் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் பண்ணி கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அ இது கேட்கறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ண நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர் வந்து இந்த மாரி நியூட்ரிஷன், ஃபிட்னஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் பண்றதுக்கு வந்து கேட்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல ஏதாவது ஒரு இது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன ரீசனுக்காக அத நீங்க பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி.
ஆ இப்ப கரண்ட் அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு தேதிய பொறுத்தவரைக்கும் ஒரு 35,000த்துல ஆரம்பிச்சு 50,000, 60,000, 1,00,000 வரைக்கும் போகுது சர்டிஃபிகேஷன் எல்லாமே. ஆனா, நீங்க வந்து இத பத்தி சும்மா எனக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக் இது பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ இன்ஃபர்மேஷன்லயே ஆக்சஸ் பண்ணிக்கங்க. பட் இத பத்தி நான் பேஷனட்டா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட். ரொம்ப சயன்ஸ் அது இதுன்னு போகும். பயங்கர ட்ரையா, பயங்கர போரிங்கா போகும். அதனால பார்த்து யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் இது காஸ்ட்லியும் வேற. ஸோ, அதனால நான் சர்டிஃபிகேஷன் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிருவேன். அப்படி ஒரு ஐடியா வச்சுக்காதீங்க. ஏன்னா, நீங்க போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு காலங்கள் அதிகமாகும். சரிங்களா? அதனால இது பண்ணிக்கங்க. பட் சர்டிஃபிகேஷனா என்ன பண்றதுன்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, நான் பண்ணது வந்து ஐஎன்எஃப்எஸ். ஐஎன்எஃப்எஸ். அதில இருக்கிற டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். அதுதான் பண்ணேன் நானு. ஸோ, அது நல்லாருக்கும். அது இல்லாம அப்படின்னா, கிளீன் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து பயோல என்னோட நியூட்ரிஷன் கோர்ஸ் நல்லாருக்கும். இது இல்லாம வந்து நாஸ்ம், அப்புறம் ஏஸ், அப்புறம் ஐஎஸ்எஸ்ஏ நெறைய இருக்குது. ஸோ, இப்ப எல்லா ஆ ஆர்கனைசேஷனுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டா ப்ராப்பரா பக்காவா தான் இருக்கு. நீங்க அதில பெருசா வொரி பண்ணிக்க வேண்டாம். இல்ல இதையும் மீறி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு சர்டிஃபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஸோ, இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய பேர் பாட்காஸ்ட் கேட்கறவங்க தான். பட் சர்டிஃபிகேஷன் பத்தி டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். ஸோ, தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங் ஃபார் த ஹோல் பாட்காஸ்ட். இது ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். பாய்.